டிரைவர், வண்டியை நிறுத்து. என்னங்க, நீங்க என் கார்ல வாங்க. உங்களை கொண்டு போய் வீட்டுல இறக்கிட்டு போறேன். உங்க சைக்கிளை டிரைவரை கொண்டு வர சொல்றேன். பரவாயில்லைங்க, காத்து அடிச்சு முடிச்சிட்டேன். இனிமே புறப்பட வேண்டியதான். நீங்க போங்க. இல்ல, உங்களை முந்திக்கிட்டு போக என் மனசு கேட்கல. அதான் சொல்றேன், வாங்க. வாழ்க்கையிலேயே நீங்க என்ன முந்திட்டீங்க. ரோட்ல முந்தினா என்ன? காருக்கும் சைக்கிளுக்கும் இப்பெல்லாம் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? ஒரே ரோட்லயும் கூட ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வழி இருக்கு. இந்தாங்க, இதையாவது வாங்கிக்கிங்க. என்ன இது? அன்னைக்கு நீங்க எனக்கு மாலை போட்ட போது எடுத்த போட்டோ. அன்னைக்கு மாலைய போட்டா இன்னைக்கு என்ன கொடுக்குறான்? லவ் லெட்டர். போட்டோவை வாங்கிக்கிங்க. இதையே நீங்க வச்சிருக்கீங்க? கல்யாண சமயத்துல மாலையும் கழுத்துமா நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ கூட எடுத்துக்கலையேன்னு எங்க அப்பா சொல்லி சொல்லி வருத்தப்படுவாரு. பல வருஷம் கழிச்சு அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. நீங்க நழுவி போயிட்டாலும் உங்க நிழல் இப்போ என் கைக்குள்ள, உங்க சாயல் என் பையன் முகத்துல. இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? பையன் பேர் என்ன? ஜி ராமு. ஜி ராமு. ஜி ராமு. இந்த ஜிங்கிற இனிஷியல் யார குறிக்குது? அவர் யாரு, எங்க இருக்காருன்னு பையன் கூட அடிக்கடி கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். காதலாகினே. அடே ராமராயா, டிரைவர், வண்டியை திருப்பிக்கிட்டு இந்த பக்கமா போ. குட் ஈவினிங் ராமு. அம்மா, என்னடா கண்ணா, சாயங்காலத்துல ஓடி ஆடி விளையாடாம ஓவியம் வரைஞ்சுக்கிட்டு இருக்க? எல்லாம் அப்பா வரப்படம் தான். ஏமா, அப்பா நம்மளை விட்டு போயிட்டு இருந்தாலும் சொல்லிருக்கீங்க. அப்பா எப்படி இருப்பான்னு எனக்கு சொல்லவே இல்லையே. அம்மா, அப்பா இப்படி இருப்பாரம்மா? தப்பு. இப்படியாவது இருப்பாரம்மா? இப்படியே இருக்க மாட்டார். அப்ப இதுவும் தப்பு. என்னம்மா நீங்க அப்பாவை நீங்க மறந்துட்டீங்களா? இல்ல எனக்கு படம் போட தெரியலையா? அப்ப கொஞ்சம் இருந்து வரேன். அம்மா, இங்க வாங்க. அப்பா இப்படித்தான் இருப்பாரா? இவர்தான் அப்பாவா? ஐ ஜி ராமு. அம்மா பக்கத்துக்கு யாரோ வந்திருக்காங்க தாத்தா. வணக்கம் சார். நான் தான் கோபிநாத், உங்க மருமகன். என்ன சார், ஒரே அடியா மாறி போயிருக்கீங்க? எனக்கு எல்லாமே ஆச்சரியமா இருக்கு.
நடந்து போன தவறெல்லாம் எனக்கு தெரியாமலேயே நடந்திருக்கு சார். நான் இன்னைக்கு தான் ஜானகி அவங்க குழந்தைய பத்தி எங்க குழந்தைய பத்தி என் பையனுக்கு குறைஞ்சது 10 வயசாவது இருக்குங்கிற நினைப்பே இல்லாம போயிடுச்சு. ஏதோ சின்ன குழந்தைய பார்க்க வர்ற மாதிரி பொம்மைங்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். போயிடுறேன். என் பையனை ஒரே ஒரு தடவை பக்கத்துல நின்று பார்த்துட்டு உடனே போயிடுறேன். ராமு, கம் ஹியர். ராமு, அந்த கோட்டை தாண்டி போகாத. யார் தாத்தா இது? கலெக்டரான உங்க அம்மா முன்னால கை கட்டி நிக்க வேண்டிய குமாஸ்தா. 10க்கும் பிரிவுக்கும் வித்தியாசம் தெரியாதவன் இப்போ 10க்கும் 4க்குமே வித்தியாசம் தெரியாம நேரம் தவறி வந்து நிக்கிறான். வீட்டை விட்டு வெளியே போன்னு உன் வாயாலேயே சொல்லு. கமான். வெளியே போங்க சார். லெட் அவுட். சாப்பிடுங்க. நானும் சாப்பிடுறேன்னு உட்கார்ந்து எழுந்திருச்சுங்கன்னா அப்புறம் உடம்பு என்னத்துக்காகும்? ஏன் இப்ப எல்லாம் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? இன்னைக்கும் அந்த கலக்கு உங்களை திட்டினாடா? திட்டல, என் காலில் விழுந்து கும்பிட்டான். முதல்ல நம்ம வீடு தேடி வந்திருக்காரு, அவரை இப்படியா அவமானப்படுத்தி வெளியே அனுப்புறது? தாய காரணம் காட்டி தாரத்தையே கைவிட்டவன் இல்லையா? அதனாலதான் அவன் பெற்ற பிள்ளைய விட்டே அவனை வீட்டை விட்டு விரட்டின. அதுல என்ன தப்பு? ஜானகி, பழி வாங்குற கட்டை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அவனை நான் விட போறதில்லை. அவன் செஞ்ச தப்புக்கு அவன் எப்பவும் துன்பத்திலேயே தவிக்கணும், துயரத்திலேயே துடிக்கணும். அதுதான் இனிமே என் லட்சியம். அதுவே உங்க லட்சியமா இருந்தா உங்க முயற்சிகளை முறியடிக்கிறதே ஏன் லட்சியமா இருக்கும்? ஜானகி, நான் தான் உன்னை கலெக்டர் ஆக்குறேன். நான் தான் மறுபடியும் உங்களை மனிதனாக்க போறேன். நன்றி மறந்து பேசுற நீ. வெறி பிடிச்சு பேசுறீங்க நீங்க. கட்டின கணவரை கண்கலங்க அடிக்கிறத கைமாறா கேட்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கலெக்டரா வந்திருக்க மாட்டேன்ப்பா. கலெக்டரா வந்திருக்கவே மாட்டேன். என்னடா அது? ஓஹோ, உங்க அப்பா அவசர சர்க்குலர் அனுப்பிச்சானா? ஏதோ விசேஷம் இருக்கு போல இருக்கு. என்னடாப்பா பாபு, ஆபீஸ் விஷயத்து கூட குழந்தைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டியா? என்னடா விஷயம்? ஆபீஸ் விஷயம் தான்டா. டே ராமராயா, காரை கொண்டா. நம்ம ஆபீஸ் கதாநாயகன் கதாநாயகி காதல் விஷயம் தெரியுமா உனக்கு? கண்டேன் சீரியங்க கரெக்டா சொல்றா. யார் யாரும் கரெக்டா எல்லாருக்கும் நாம வம்பு பேச விஷயம் கிடைச்சு போச்சு. மேல சொல்லு. வர வர விவகாரம் ரொம்ப அசிங்கமா போயிட்டு இருக்கு தெரியுமா? நானே என் கண்ணால பார்த்தேன். கலெக்டர் அம்மா காரை விட்டு இறங்கணும்னு லவ் லெட்டர் கொடுக்குறாங்க. அதை வாங்கி அவன் பாக்கெட்ல போட்டுக்கிறான். லவ் லெட்டரா? இதுடா அது அசிங்கமா தான் இருக்கு. ஏண்டாப்பா, அந்த லெட்டர்ல என்ன இருக்கும்? இன் கண்டினியூஷன் அவர் டெலிபோன் கன்வர்சேஷன் dated so and so so. I am pained to note the considerable delay at your end, but please to confirm, ratify and sanction our secret but sublime love. கலெக்டர்மா ரொம்ப நல்லா இங்கிலீஷ் எழுதுறா. ஆமா, இந்த கருதாசியில எழுதிக்கிற விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஒரு விஷுவலைசேஷன் தான். அதான் சினிமா படம் மாதிரி கண்ணு முன்னால வந்துட்டு போகுது. குறுக்க எடுக்குமா? இந்த கலெக்டர்மா இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாளா? எங்கேயோ பஞ்சாப்ல இருந்தாங்களா?
நம்ம கலெக்டர்மா ஹெக்டாருக்கு காதல் விவகாரத்தை பத்தி டீட்டெயிலா உனக்கு விஷயம் தெரியுமா? தெரியாதே. நம்ம கலெக்டர்மா இதுக்கு முன்னாடி பஞ்சாப்ல இருந்தாங்களாம். அங்க ஒரு பஞ்சாபிய கல்யாணம் பண்ணிட்டு அவனை டைவர்ஸ் பண்ணிட்டாளாம். விவாகரத்தே வா. ஐயோ பாவம். அவங்க மாஜி ஹஸ்பண்ட் பேரு என்ன? அறிவு இருக்காடா அவனுக்கு? பஞ்சாப்ல பிறந்தவன் பஞ்சாபுக்கே செய்யறனா இருக்கும். பலதேவ் சிங்னு இருக்கும். பாபு, உனக்கு விஷயம் தெரியுமா? கலெக்டர் அம்மா ஹெட்லார்க்கு டூயட் கூட பாட ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா இது? நானே லவ் லெட்டர் வரைக்கும் தான் பாத்திருக்கேன். நீ டூயட் வரைக்கும் பாத்துட்டியா? ஆமா, என்ன பாட்டு பாடி இருப்பாங்கன்னு சொல்லு பாக்கலாம். மிஞ்சி மிஞ்சி என்ன பாடி இருக்க போறான்? குமாரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். அந்த அம்மா பாட கேட்டிருப்பாங்க. அதுதான். பாத்தியாடா அவங்க காதல் எப்படி மலமளமளமளமளமா வந்துருச்சு. என்ன இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் கோயில்ல? வெள்ளிக்கிழமையாச்சு. இல்ல, இன்னைக்கு நம்ம கல்யாண நாளாச்சே, அதனாலதான் இவ்வளவு கூட்டமோன்னு நினைச்சேன். கோவில்ல வந்து என்ன தமாஷா? காசி விஸ்வநாதர் சிரிக்க போறார். ஆமா, காசி விஸ்வநாதர் சன்னதியா இது? சுவாமி பேருக்கா? இல்ல, அவர் பேருக்கு. பேரு கோபிநாத். நட்சத்திரம் புனர்பூசம். படிங்க வரேன். வாங்க வாங்க. ஏங்க, யார் இது? இவங்கதான் கலெக்டர். ஓஹோ, கலெக்டா இருந்தா அது ஆபீஸ்ல. இங்க என்ன இவளுக்கு மட்டும் என்ன தனி மரியாதை? நாம எல்லாம் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டோம். கையில வாங்கின அரசியல தட்டை திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாரே குறுக்கணையா. அபசகுணம் பிடிச்ச மாதிரி. உங்க பேருக்கு தானே அர்ச்சனை? இல்ல, என் பையன் பேரு. அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். பையன் பேரு? அம்மா, பையனுக்கு என்ன பேரு, என்ன நட்சத்திரம்? கோபிநாத், புனர்பூசம். नक्षत्रे विदनरासो जातस्याः गोपीनाथ नामधेयस्याः अत्यजमानस्य सह कुटुम्बानां. அந்த கலெக்டர் அம்மா போட்டோம், அப்புறம் நாம அர்ச்சனை பண்ணிட்டு. அவசியம் இல்லையா? சகல மரியாதைகளோட என் பேருக்கே அங்க அர்ச்சனை நடந்துட்டு இருக்கு. நல்லா வந்தா கடவுளுக்கும் நமக்கும் மத்தியில் கலெக்டர் கோவில் நந்தி மாதிரி இருக்கட்டும். நான் கவனிச்சுக்கிறேன்.